நியூ ஃபிலிமாலயா சேனல் ரசிகர்களுக்கு வணக்கம். ரைட்டர் காசி தினகரன். நம்ம இந்த ப்ரோக்ராம் நிறையா பழம்பெரும் நடிகர்கள் எல்லாரையும் பற்றி ஒவ்வொரு எபிசோடு 2 எபிசோடு 3 எபிசோடில் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதிகமாக எத்தனை தடவை பேசினாலும் இன்னும் புது புது தகவல்கள் வரக்கூடிய ஒரே நடிகர் புரட்சி நடிகர் தான். ஏன்னா அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையிலேருந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். அவர் நடித்த படங்களில் பெரும்பாலும் பிரபலமான படங்கள், நிறைய படங்கள் சொன்னால் அவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் நீங்கள் வந்த காலத்தில். ஆனால் அவர் வந்த சினிமா துறையிலேருந்து வந்தப்போ அவர் ஏற்றுக்கொண்ட பாத்திரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே எபிசோடில். எம்ஜிஆர் நடித்த முதல் படமாக சதி லீலாவதி சொல்கிறாங்க, எல்லிசார் டங்கன் டைரக்ஷன் பண்ண படம். அவர் அதுக்கப்புறம் நிறைய படங்களில் அவர் பெரிய அளவில் வராததுக்கு காரணம் சினிமா துறையில் எப்போவுமே அது எஸ்பெஷலி தமிழ் இண்டஸ்ட்ரி, ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு ரோலில் ஒரு சின்ன ரோலில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பெரிய ஸ்டாராக வர்றதுக்கு ரொம்ப போராட வேண்டியது இருந்தது அந்த காலத்தில். இப்போ இல்லை. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரோல் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அந்த ரோலை விடவே மாட்டாங்க. அது நான் நிறைய நடிகர்களோடு அது மாதிரி பணியாற்றும் போது அது நான் அந்த காமெடியை சொல்லிவிட்டு அப்புறம் புரட்சி தலைவருக்கு வருவோம். வி கோபாலகிருஷ்ணன் ஒரு நல்ல நடிகர், நிறைய பேர் அறிமுகப்படுத்தின ஒரு சினிமாவுக்கு. கவிஞர் வாலியை இன்னும் சொல்லப்போனால் நிறைய பிபி ஸ்ரீனிவாஸ், அவர் அருமையான நடிகர். அவர் ஆரம்ப காலங்களில் நல்ல நல்ல படங்கள் நடித்தார். வசவலையெல்லாம் ஹீரோவாக நடித்தார். அதுக்கப்புறம் அவருக்கு இன்ஸ்பெக்டர் ரோல் கொடுத்தாங்க ஏதோ ஒரு படத்தில். பெர்மனெண்ட்டாக இன்ஸ்பெக்டர்னா வி கோபாலகிருஷ்ணன். அதுக்காக என்ன பண்ணாருன்னா, இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸே தைச்சி வச்சுட்டார். எனக்காக நான் அவரை பார்க்க வீட்டுக்கு போகும்போது, என்ன சார் என்ன படம் பண்ணுறீங்க, என்ன படம் கொடுக்குறான் கதை, ரெடியாக ட்ரெஸ்ஸே தைச்சி வச்சுருக்கேன், வந்த உடனே என்னப்பா இன்ஸ்பெக்டரா அப்படின்னு எடுத்து போட்டுக்குவார். அது மாதிரி அந்த காலத்தில் ஜட்ஜு நடராஜன் ஒரு நடிகர் இருந்தார். அவர் எந்த படம் பார்த்தாலும் ஜட்ஜாக உட்காந்துருப்பார். அவர் ஜட்ஜு ட்ரெஸ் தைச்சி வச்சுக்கிட்டார். அது மாதிரி எம்ஜிஆர் ஆரம்ப காலத்தில் அவரை இன்ஸ்பெக்டர் வேஷம் கொடுத்தாங்க பாருங்கள், சதி லீலாவதியில். அதுக்கப்புறம் அடுத்த படம் இரு சகோதரர்கள்னு ஒரு படம். அந்த படத்தில் அவர் நம்பிக்கிட்டு இருந்தார். சரியா, அந்த படத்தில் சதி லீலாவதியில் இப்படி மாட்டிக்கிட்டோமே, ஒரு வில்லன் ரோலில், அதுவும் சின்ன ரோலில் போய் நடித்தோமேனு ஃபீல் பண்ணும்போது அதே டைரக்டர் தான் இதுக்கும், எல்லிசார் டங்கன். உங்களுக்கு தெரியும், இஸ் அன் அமெரிக்கன். ஸோ அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் மறுபடியும் நல்ல ரோல் கிடைக்கும்னா, அந்த காலத்தில் நாடகத்தில் இருந்து வந்ததில் கேபி கேசவன் ஒரு நடிகர் இருந்தார். அவரை ஹீரோவாக போட்டாங்க. அது புரட்சி தலைவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அதுலேயும் இன்ஸ்பெக்டர் ரோல் அவருக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா கூட எம்ஜி சக்கரபாணி சாரும் அவரும் ஒன்றாவே தான் போவாங்க. அதாவது தமிழ் திரையுலகில் அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்ட நஷ்டத்தில் பங்கு பெற்று, அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன், ஒரு ராமன் லக்ஷ்மணன் மாதிரி இருந்த ஒரே அந்த அண்ணன் தம்பி நடிகர்கள் யாருன்னா புரட்சி தலைவரும் எம்ஜி சக்கரபாணி சார். வேறு யாருமே அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. இருந்திருக்காங்க. இப்போ சிவாஜி சாருக்கெல்லாம் தம்பி இருந்திருக்கிறாரு. அவரெல்லாம் வந்து நடிக்க வரல. அவர் விசி சண்முகம் சார், அவருடைய கால் ஷீட் பார்க்கக்குள்ள நான் பார்த்துருக்கேன். பிரபுட்ட கதை சொல்ல போகும்போதெல்லாம் சண்முகம் சாரெல்லாம் நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் அண்ணன் தம்பி பாசத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, இலக்கியத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, புராணத்தில் சொல்லுவீங்க. ஆனால் தமிழ் சினிமா உலகில் புரட்சி தலைவர் சக்கரபாணி சார், எந்த படம் பார்த்தீங்கன்னாலும் புரட்சி தலைவர் நடிக்கிற படத்தில் அண்ணனும் இருப்பார், சக்கரபாணி சாரும் இருப்பார். அப்படி இது எனக்கு அந்த எம்ஜி சக்கரபாணி சாரையும் புரட்சி தலைவரையும் பற்றி வி.கே. ராமசாமிங்கிற நடிகர் சொல்லுவார் ஷூட்டிங்கில். நான் அவரோட நிறைய படங்கள் எழுதியிருக்கேன் டைலாக் ரைட்டராக. அப்போ வி.கே. ராமசாமி சொல்லுவார், புரட்சி தலைவர் மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை தினகர் சார் அப்படிம்பார். எங்களையெல்லாம் சார்னு இந்த காலத்தில் எந்த நடிகர் கூப்பிடுவான். அந்த காலத்தில் பழம்பெரும் நடிகர்கள்லாம் ரைட்டருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. நான் அந்த மாதிரி நடிகர்களோட டைலாக் ரைட்டராக இருந்தது எனக்கு செஞ்ச மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அப்போ வி.கே. ஒரு மேட்ரு சொன்னார் வி.கே. ராமசாமி சார். அதாவது அவர் பெரிய நடிகராகி அந்த வால்டாக்ஸ் ரோட்டில் இருந்தார். அப்படி இருக்கும்போது அப்போல்லாம் அவர் பெரிய நடிகர் ஆகிட்டார். வயசும் அவருக்கு கொஞ்சம், அதாவது டீனேஜெலாம் இல்லை. அப்போல்லாம் ஒரு 25, 26, 30 வயசுக்கிட்ட நெருங்கும் போதே அவர் அவங்க அம்மா ஏதாவது சொல்லி அவங்க அம்மா பேச்சை எதிர்த்து பேசினா உடனே முடியை பிடிச்சி அடிப்பாங்க. அந்த அம்மா சத்யபாமாங்கிறவங்க, நான் பேசுனேன் நீ கேட்கவா மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு மனிதனை, அவ்வளோ பெரிய தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழங்கிறவனை முடியை பிடிச்சவன, அழகான முடியை அவருக்கு பிடிச்சி அட்டியை அதை கண்ணால் பார்த்துருக்கிறாரு வி.கே. ராமசாமி சார். அவர் சொல்லுவார், எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவ்வளோ பெரிய ஒரு மனிதனை அந்த அம்மா ஏதோ அடித்தாங்கன்னா தலையை குனிஞ்சு 2 பேரும் நிற்பாங்கண்ணா, அண்ணனும் தம்பியும். சக்கரபாணி சாரும் நிற்பார், எம்ஜிஆர் நிற்பார். அம்மா சொல்லுக்கு ஒரு வார்த்தை, அவங்க நடினா நடிப்பாங்க. அப்படி நடித்த படம் தான் சதி லீலாவதி. நான் போன எபிசோட்லேயே சொன்னேன். அந்த படம் வேண்டான்ட்டாங்க, சின்ன ரோல்னு. ஏய் போய் நடிரா,
எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி வந்திருக்கு உனக்கு, சின்ன ரோலோ பெரிய ரோலோ நடிக்க கூப்பிட்றாங்கல்ல, போய் நடின்னு சொன்னது அன்னை சத்யா தான், அவங்க அம்மா தான். அந்த பாசம் அவருக்கு என்றைக்கும் இல்லை. அந்த காலங்கள் ஓடி அதுக்கப்புறம் அவர் சத்யா ஸ்டுடியோஸ்னு ஆரம்பித்தாலும் சரியாக எந்த படத்துலையும் பாருங்கள் தன் தாயை அவ்வளோ உயர்த்திய ஒரு நடிகன் இந்திய வரலாற்றிலே கிடையாது. நான் எல்லா லாங்குவேஜில் உள்ளதையும் ரிசர்ச் பண்ணி ஹிஸ்டோரியனாக தான் இருக்கேன் இன்றைக்கி. அது அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், ராஜேஷ் கண்ணாவாக இருக்கட்டும், தேவானந்தாக இருக்கட்டும், ராஜ் கபூராக இருக்கட்டும், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தியில் தன் தாய்க்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது எம்ஜிஆர் தான். அப்போ அந்த புரட்சி தலைவர் அடுத்த இரு சகோதரர்களில் வந்து ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படத்தை பூரா நீங்கள் அவருடைய ஃபில்மோகிராஃபிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேர் சொல்கிற மாதிரி படங்கள் இல்லை. தமிழறியும் பெருமாள்னு ஒரு படம், அப்புறம் வீர ஜெகதீஷ்னு ஒரு படம், அதுக்கப்புறம் சாலிவாகனன் ஒரு படம். இந்த சாலிவாகனில் என்ன ஒரு காமெடின்னா, ரஞ்சன் ஒரு நடிகர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது இந்த பழைய ஆள்களுக்கு தெரியும், இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும். சாண்டோ சின்னப்பத்தேவர் எம்ஜிஆருக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தப்போ அவர் நீலமலை திருடன் அதே மாதிரி அவரை வச்சு நிறைய படங்கள் பண்ணாங்க. ரஞ்சன்கிறவர் அவருடைய ஹிஸ்ட்ரி சொல்ல பண்ணிங்கன்னா அது ஒரு 5 எபிசோடு வரும். அவர் பைலட்டுக்கு படித்து மிகப்பெரிய பட்டதாரியாக இருந்து எம்ஏலாம் படிச்சுட்டு இங்கே ரஞ்சன் பில்டிங்னே இருந்தது, டி நகரில் வெங்கட் நாராயணா ரோட்டில் இருந்தது. நான் போய் பார்த்துருக்கேன். அவரையெல்லாம் பார்த்ததில்ல ரஞ்சன். அவர் சோர்ட் ஃபைட்டிங்கில் பயங்கரமான ப்ராக்டிஸோடு வந்தவர் சினிமாவுக்கு. அதே மாதிரி பரதநாட்டியம், டான்ஸ், அதுக்கப்புறம் மியூசிக், டான்ஸ் மியூசிக் கிளாஸ்லாம் வச்சுருந்தார் பிற்காலத்தில். அவரோட ஹீரோ சாலிவாகனில் எம்ஜிஆர் வந்து வில்லன். இது காமெடி பாருங்கள். வில்லன்னா பெரிய அந்த சதிலீலாவதி எவ்வளோ கொஞ்சம் பெட்டர் ரோல். 2 பேரும் சோர்ட் ஃபைட்டிங். அதில் ரஞ்சன் வந்து எம்ஜிஆர் ஆரம்ப கால பீரியட் இல்லையா, எம்ஜி ராமச்சந்திரன் போடுவாங்க, ஜி ராமச்சந்திரன் போடுவாங்க, அல்லது எம்ஜிஆர்னே பேர் அப்போ கிடையாது. அதனால் அவர் யாரோ ஒருத்தர் வந்திருக்கார் நாடக நடிகர் அப்படி இப்படின்னோடனே ரஞ்சனுக்கும் அவருக்கு ஃபைட் நடக்கும்போது எம்ஜிஆர் மேலே உண்மையிலேயே அந்த கத்தி பட்டுருச்சு. காயம்னா கிட்டத்தட்ட ரத்தம் வர்ற அளவுக்கு காயம். அது என்னன்னா அவர் ஃபைட்டில் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாரு ஒழிய அவருக்கு ஈகோ ரஞ்சனுக்கு. ஏன்னா அவரை விட இவருடைய ஸ்டைலும் இவர் ஃபைட் பண்ணுறதும் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்ன உடனே அப்படி ஸ்லிப்பாகும்போது ஒரு ஒரிஜினலாகவே அவரை காயப்படுத்துறது. 2 தடவை பார்த்தார், 3 தடவை பார்த்தார் புரட்சி தலைவர். நேராக போய் இல்லை சார் டங்கன்ட்ட. ஏன்னா அந்த காலத்தில் இங்கிலீஷ்லாம் பேச முடியாது இல்லையா. அப்போ யாராவது ஒரு தமிழும் இங்கிலீஷும் தெரிந்த யாரோ ஒருத்தர் இருந்திருக்கணும், ஒரு அசோசியேட் டைரக்டர். அவர்கிட்ட போய் அவர் உண்மையிலேயே என்ன வேணும்ன்ட்டு சண்டை போடுறாரு. ஃபைட்டு சினிமா ஃபைட் மாதிரி இல்லை. நான் கொஞ்சம் திரும்பினா எனக்கு டைமே கொடுக்காம கத்தியார் அப்படி வீசுறாருன்னு எம்ஜிஆருக்கு காயப்பட்டுருச்சு. அப்புறம் எல்லி சார் டங்கன் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அவர் கூப்பிட்டு சொல்லி அந்த ஆள்கிட்ட ரஞ்சன். அப்போ ரஞ்சன்லாம் பேர் கிடையாது. அப்போ அவருக்கு பேர் ஏதோ ரமணியோ ஏதோ ஒரு பேர். ரஞ்சன்கிறது பிற்காலத்தில் வைக்கப்பட்ட பேர். அவர் வந்து எம்ஜிஆர் மேலே பொறாமையிலே இருந்த நடிகர்களில் அவர் ஒருத்தர். ஏன்னா அவருடைய ஸ்டைலை எம்ஜிஆர் ஃபைட்டு பண்ணாலும் ரஞ்சன் அந்த எம்ஜிஆருடைய ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி ஸ்டெப் போட்டு அந்த ஃபைட் பண்ணுறது வந்து நான் சொல்லலையா, அவருக்கு குரு யாருன்னா எரால் ஃப்ளைன். இங்கிலீஷில் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். எரால் ஃப்ளைனுடைய ஸ்டைல் தான் அந்த பேட்லிங் வாங்க, அந்த ஸ்டைலை அவர் தான் அடாப்ட் பண்ணார். அதோட எம்ஜிஆருக்கு பேட்லிங்கில் குரு மாதிரி இல்லாட்டாலும் கூட அவர் கான்டெம்பரரியாக இருந்த சுவாமிநாதன் அப்படிங்கிறவரை நான் ஃபைட்டர்ஸ் யூனியனில் இன்டர்வியூவே பண்ணியிருக்கேன். when I was a journalist. ஜெமினி சினிமாவில் இருந்தப்போ பேரலாம் நான் இன்டர்வியூவே பண்ணியிருக்கேன். அவர் அவ்வளோ கதை சொல்லுவார். அவர்கிட்டருந்து நாங்கள் கற்றுக்கொடுங்க சார், அவருக்கு எல்லாமே நாங்கள் சோட் கற்றுக்க முடியுமா. அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டைல். இப்போ ஸ்டைல் மன்னன் அப்படின்னா ரஜினிகாந்த், அவர் தான் அப்படி சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. முதல்ல எனக்கு தெரிந்து நான் இந்த ஹிஸ்ட்ரி படித்து நான் சினிமா துறையில் வருவதற்கு முன்பே ஒரு ஆக்டிங்கில் ஸ்டைலை கொண்டு வந்தது வேணால் சிவாஜியாக இருக்கலாம், ரஜினிகாந்தாக இருக்கலாம். ஆனால் ஃபைட்டில் ஸ்டைல்னு கொண்டு வந்தது புரட்சித் தலைவர் மட்டுமே. அண்ணன் தங்கச்சி பாசத்தை பற்றி என் தங்கைன்னு ஒரு படம், அந்த படத்தில் ஈவி சரோஜாவுக்கு அண்ணனாக நடிப்பார். அந்த மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை பிற்காலத்தில் பண்ணியிருக்கலாம். பாசமலர், முள்ளு மலர்லாம் ரொம்ப லேட். ஆனால் என் தங்கையில் ஒரு சென்டிமெண்ட் கேரக்டர் பண்ணி அவருக்கு மறக்கவே முடியாத ஒரு கேரக்டர் அதில் எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட் பண்ணுவார். ஸோ அவரை பிற்காலத்தில் அவரெல்லாம் சிவாஜி அளவுக்கு நடிக்கலை, அவர் நடிகர் இல்லைன்னு சொன்னால் என்கிட்ட பேச சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். அவர் அருமையாக நடித்த படங்கள் உண்டு. அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகலைன்னொடனே ரூட்டை மாற்றிக்கிட்டார். அவருக்கு எதில் பேர் வந்தது, ஒரு மக்கள் திலகம் அப்படிங்கிறாங்க, புரட்சி தலைவருங்கிறாங்கன்னொடனே மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி கதாபாத்திரங்களை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் பிரபலமானார். அதுக்கப்புறம் அவருடைய வெற்றி எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, கூண்டு கிளின்னு ஒரு படம் வருது.
அந்த படம் டிஆர் ராமண்ணாவுடைய டைரக்ஷன். முதல் முறையாக புரட்சி தலைவரும் சிவாஜி கணேசன் நடித்த ஒரே படம். இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் எம்ஜிஆர் சிவாஜி நடித்த ஒரு படம் அதான் இருக்குது, கூண்டுக்கிளின்னு ஒரு படம், 1954 அது. அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அதில் வில்லன் ஆயிருக்கணும் இல்லையா? இல்லை, அதான் சஸ்பென்ஸ். எம்ஜிஆர் அல்ல வில்லன், சிவாஜி கணேசன் வில்லன், எம்ஜிஆர் ஹீரோ. அந்த கதையை எப்படி எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாருன்னு தெரியாது. இந்த பேட்டியெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கு 10 தடவை படம் பார்த்துட்டு தான் இங்கே வந்து உட்காருவேன் ஆத்தென்டிக்காக. அந்த படம் வந்து உண்மையிலேயே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படிங்க ஒரு படம்னு எடுத்தாங்க அப்படிங்க. அவ்வளோ மோசமான ஸ்கிரிப்ட். இவ்வளோக்கும் விந்தன் எழுதுனது, விந்தன்கிற ஒரு பெரிய எழுத்தாளர், விந்தன் எழுதின கதை, திரைக்கதையெல்லாம் பிரமாதமாக இருந்தாலும் கூட படம் அட்டர்ஃப்ளாப். என்ன காரணம்? இப்போ நம்ம வரிசையாக பார்க்கும்போது எம்ஜிஆர் படங்களில் வெற்றி பெற்ற படங்களை பற்றி பேசுகிறதுக்கு நான் வரலை. தோல்வி அடைஞ்ச படங்கள் இது மாதிரி நான் நிறைய, பாசம், கலையரசி, சபாஷ் மாப்பிள்ளை, அது மாதிரி அவர் ஃபெயிலியர் படங்கள் நிறையா இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, ஆஸ் எ ரைட்டர் இப்போ நான் சொல்கிறேன், எம்ஜிஆராக இருக்கட்டும், அது சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கு ஸ்கிரிப்ட் தான் காரணம், கதை தான் காரணம். அதாவது அந்த துறையில் நான் இருக்கிறதுனால நான் அதை புகழ்ந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதே எம்ஜிஆர் படத்துக்கு விந்தன் எழுதி ஃபெயிலியர் ஆச்சு, கூண்டுக்கிளி. அதுக்கப்புறம் சக்தி கிருஷ்ணசாமி எழுதினார் பெரிய இடத்து பெண், எங்கள் வீட்டு பிள்ளை, இதெல்லாம் சக்தி கிருஷ்ணசாமி, வீரபாண்டிய கட்டபொம்மன் எழுதின சக்தி கிருஷ்ணசாமி. அதாவது சிவாஜி சார் முதலாளின்னு தான் கூப்பிடுவார். நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த சக்தி கிருஷ்ணசாமி பொண்ணு நானும் ஒன்றா ஜெமினி சினிமாவில் ஒர்க் பண்ணேன், பிரேமலதா. எங்கே போனாலும் இன்டர்வியூக்கு போகும்போது நான் பீக்கில் ரைட்டராக, டைலாக் ரைட்டராக இருக்கும்போதும் ஜேர்னலிஸ்ட்டாகவும் இருந்த ஒரே ஆள் நானாக தான் இருக்க முடியும். ஜேர்னலிஸ்ட்டாக இருந்து சினிமாவுக்கு வந்திருப்பாங்க. சினிமாவில் பீக்கில் இருந்தப்போ பத்திரிகையில் போய் சேர்ந்த ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு நானாக தான் இருக்கும். யார் இருந்தால் தவறாக என்ன நினச்சிக்காதீங்க. ஏன்னா வேண்டான்னு நாங்கள் எல்லாம் சத்தம் போட்டு போய் சேர்ந்தேன். ஏன்னா இந்த மாதிரி நடிகர்களை பார்க்கணுன்னு. அப்போ நான் பார்க்கும்போது சிவாஜி சார் வந்து நான் கூட போனால் பிரேமலதாவெல்லாம் பார்த்தா முதலாளி பொண்ணா எந்திரிச்சு நிற்பார். அதையும் பார்த்துருக்கேன். அந்த சக்தி கிருஷ்ணசாமி மாதிரி ரைட்டர்ஸ் பிற்காலத்தில் இல்லை எம்ஜிஆருக்கு. அதே மாதிரி ஆரூர் தாஸ். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் டைலாக் ரைட்டர்கள் எக்ஸ்ட்ராடினரி டைலாக் ஸ்கிரிப்டில் ஜெயித்தவங்க இருக்காங்க. தாதா மிராசி, ஏபி நாகராஜன், அப்புறம் பிற்காலத்தில் வந்த கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், பாலச்சந்திரன், எல்லாமே ரைட்டர்ஸ். ஒரு டைரக்டர் ஜெயிக்கிறான்னா அவர் ரைட்டிங் சென்ஸ் இருக்கணும், இல்லைன்னா சீனியர் ரைட்டர்ஸ்களை கூட வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரைட்டர்கள் இல்லாததுனால இந்த கூண்டுக்கிளி கதையை பற்றி நான் நிச்சயமாக சொல்லணும். அடுத்த எபிசோடில் கூண்டுக்கிளியை கட்டாயமாக பாருங்கள். அவ்வளோ ஆனதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் எபிசோடில் அந்த கூண்டில் இருக்கிற கிளியை நான் வெளியில் பறக்க விட்றேன், கட்டாயமாக பார்க்க வாங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.